இந்த புக்கோட ஆசிரியர் வந்து முனைவர் சி கார்த்திகேயன். இவருக்கு வாழ்த்துரை எழுதியிருக்கவங்க எஸ் செல்வகுமார். அவங்கதான் இவங்க இந்த புக்குக்கு ஒரு வாழ்த்துரை, ரொம்ப சிறப்பான வாழ்த்துரை. அந்த வாழ்த்துரையை நான் எந்த புக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வாழ்த்துரையை தான் நான் படிப்பேன். படிச்சுட்டு தான் அந்த புக்கை படிக்கலாமா வேண்டாம்னு நான் முடிவு பண்ணுவேன். கரெக்டான செலெக்ஷன். எஸ் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பக்கம் இந்த புத்தகத்தை நான் மேலும் படிக்கணும்னு ஆசையை தூண்டினருக்கு சாருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து 6 வகையான நாடகங்களை பற்றி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நாடகம் பாடுவோம் பெண்கள் நாம் ஒன்று ஆடுவோம். 2வது நாடகம் வழிகாட்டியை தேடுகிறேன். 3 அழுகை என்னும் மெய்ப்பாடு. 4 குற்றவாளி யார். 5 சண்டக்கோழிக்கில் வல்லரசின் போர்க்களம். 6 வந்து நிலமாறிய பொழுது. இந்த 6 நாடகங்களை பற்றி பேசுறாங்க. இது இந்த நம்ம ஆய்வறிக்கை முனைவர் ஆய்வறிக்கை அப்படிங்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து இவங்க கதை சொல்ல வந்திருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆய்வு சில விஷயங்களை நோக்கி செல்லணும். பழங்காலத்து ஸ்டோரிய பழங்காலத்து ஒரு டாபிக்க வச்சுக்கிட்டே மூவ் பண்ணுறவரு அந்த ஸ்டோரிய வச்சு நம்ம எப்படி ஒரு புது வழியை தேடிக்கிட்டு நம்ம ஆய்வு போகணுங்கிற ஒரு நோக்குலதான் அந்த ஒரு நோக்கத்தோட இந்த கதையை சொல்ல நான் வந்திருக்கேன். கதை சொல்றதுக்கு கார்த்திகேயன் போல அடிச்சுக்க ஆளே கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் நான் ஒரு கதை இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடுவோமே பெண்கள் நாம் ஒன்று ஆடுவோமே. ஆஹ் பாரதியார் பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் கதை தொடருது. நம்மளுக்கு பாரதியாரை பத்தியே நம்மளுக்கு பத்தி தான் அவர் பேசக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர். பெண்களை பற்றி மேன்மையும் வளர்ச்சியும் பற்றி அவரை போல சொல்ல பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆஹ் அவருடைய என்டெக்ஸ் மூலியமா தான் இந்த டான்ஸ் ட்ராமா தொடங்குது. இது முழுக்க முழுக்க நாட்டிய நாடக வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கதை. ஃபுல்லாவே கட்டியக்காரன், சூத்திரக்காரன், பாத்திர பிரவேசம் எல்லாமே வந்து நாட்டிய நாடக வடிவத்துல வந்து இந்த ஸ்டோரி வந்து அழகா எழுதியிருக்காங்க. இது இதுல வந்து எனக்கு நான் கதை ஃபுல்லா 6 கதையும் சொன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால ரொம்ப ஸ்டார்ட்டா அந்த ஸ்டோரியை நான் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுல எனக்கு புக்கு பப்ளிசிட்டி ஆன பிறகு கண்டிப்பா எல்லா பேரும் வாங்கி படிங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் வந்து தெரியும். இல்ல முக்கியமான பாயிண்ட் வந்து இது பாரதியாருக்கு போட்டி நடக்குது. அதுல 47 கலைஞர்கள் கலந்துக்கிறாங்க. அதுல 7 பேர் செலக்ட் பண்றாங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. அந்த செலக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு போக்குல அது போகுது. நான் வந்து எப்போதுமே மைனஸை பத்தி நான் பேசவே மாட்டேன். பிளஸை பத்தி பேசணும்னு நான் போகிறேன். இதுல 4வது பாரதியார் வேஷம் போட்டவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் நல்லா பண்ணிருக்கேன். ஆனா நான் தானே வின் பண்ணணும். ஏன் வேற ஒருத்தவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்ப வந்து 6வது பாரதியார் வேஷம் போட்டவர், நீ ஃபீல் பண்ணாத, நல்லாதான் பண்ணிருக்க. பட் வந்து தேர்வு வேற மாதிரி போனுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், விட்டுட்டு வெளியே வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறப்ப அவரு சொல்றாரு, கரெக்டா ஆக்ட் பண்ணிருந்தா உனக்கு அது ஒரு வழி தெரியும். நீ சரியா ஆக்ட் பண்ணல. இப்ப நான் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு அது எனக்கு வந்து அது ஒரு வழி தெரியுதுங்கிறப்ப அப்ப அவர் சொல்றாரு, உண்மையான பாரதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த 7 பாரதியில உண்மையான ஒரு பாரதியாரும் அது கலந்துருக்காங்க. இந்த ஒரு இதுதான் இந்த ஸ்டோரியோட கட்டமைப்புல ஒரு விஷயம். இந்த கருத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரதியார் உண்மையான பாரதியார் அங்க அவருக்கு பிரைஸ் கிடைக்கலனாலும் அந்த போட்டியே வந்து பாரதியாருக்கு வந்து ஒரு சிறந்த வெற்றி. ஏன்னா ஒருத்தவங்க தோட்டத்தை பற்றி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை அமைகிறது கிடையாது. அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை முறையில என்னென்ன விளிம்பியங்களை செய்யறாங்கிறத வச்சு பாரதியார் போட்டி நடைபெறுகிறதுங்கிற ஒரு அந்த டாபிக்கே பாரதியாருக்கு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்து வந்து இந்த ஸ்டோரில இருந்து நான் உணர்ந்தேன் நானு. நம்ம தோற்றம் வந்து பல இடத்துல தோற்று போகலாம். ஆனா நம்ம வாழ்க்கை முறை எந்த இடத்துலயும் தோற்று போக கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கதையில இருந்து நான் உணர்றேன். அதோட தொடர்ந்து இது வந்து பாரதியார் பெண்களை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இந்த பாரதியாரை பத்தி நம்ம பேச அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆஹ் மூவ் பண்ணுவாரு. பராசக்தி, கண்ணம்மா, பாஞ்சாலி, பாரத தேவி அப்படிங்கிற நிறைய பெண்துவத்தை பத்தி அவர் வந்து கேரக்டர் பத்தி அவருடைய கவிதைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். ஆஹ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயங்களும் இந்த ஸ்டோரியில நிறைய பரவலாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு அதுல ஒண்ணு பிடிச்சது வந்து
பாரதியார் கதை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இவரு வந்து பெண்மையை பத்தி இவருக்கு வந்து அந்த கண்ணம்மாங்கிற ஒரு கேரக்டர் இவரை எந்த மாதிரி உணர்றாரு, அவரு வந்து காதலியா உணர்றாரா இல்ல குழந்தையா உணர்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப, அப்ப கண்ணம்மாவே அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கும், என்னை வந்து குழந்தையாதான் அவங்க உணர்றாங்க, பாரதியாருக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரி அது சொல்ற மாதிரி இருக்கும். நான் இந்த ஸ்டோரியில நான் என்ன உணர்ந்தேன்னா, பாரதியார் வந்து பெண்களை பத்தி நிறைய விழுமியங்கள் இந்த கதைகளை வந்து, ஏன்னா பெண்மை வந்தவர் பல பரிணாமங்களை கொண்டவர், ஒரு சின்ன விஷயத்துல கிடையாது. அத்தனை பரிணாமங்களை பத்தி இந்த ஸ்டோரியில பேசினாலும் அவ வந்து என்ன செய்யறா, ஒரு அன்பானவளாவும் இருக்கிறா, அரைவரப்பாவளையும் இருக்கிறா, எல்லா விஷயங்களையும் கடந்து கடந்து போய் அவ வாழ்க்கையே வாழ எப்படிதான் வாழணுங்கிற ஒரு வழிகாட்டி இந்த ஸ்டோரியில அழகா கொடுத்து வந்திருக்காங்க. இதுல இந்த ஸ்டோரியில வந்து ஒரு 2 கயிறு பேசுற மாதிரி ஒரு அழகான ஒரு லைன் அமைஞ்சிருக்கும். அது பாரதியோட கவிதை தான். பட் இவங்க எழுத்து நடை வந்து ரொம்ப அழகா இதுல அமைஞ்சிருக்கு. அந்த 2 கயிறு வந்து காட்டு அசைவுல 2 பேரும் பேசியிருக்க மாதிரி, ஆஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிற மாதிரி வள்ளி வள்ளி முருகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்திருக்கும். இது வள்ளி கல்யாணம் நாட்டிய நாடகம் கிடையாது, பட் இது வேற நாட்டிய நாடகம். அப்படிங்கிறப்ப அதுல வந்து ஒரு பொண்ணோட நாணம் வெக்கம் ஒரு அதையும் அழகா பேசியிருப்பாங்க. இந்த பராசக்தி அப்படி பற்றி பேசப்ப அந்த பெண்ணோட வீரத்தையும் பத்தி பேசியிருப்பாரு. இந்த கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரப்ப அவளோட குழந்தைத்தனத்தை பத்தி பேசியிருப்பாரு. இந்த பாஞ்சாலிங்கிறப்ப நம்மளுக்கு பாஞ்சாலி ஸ்டோரி வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து சபனம் பெற்று வெளியில வர ஒரு ஒரு விடுதலையான ஒரு பெண்ணை வந்து அதுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி பாரதியோட கவிதைகள் படிச்சாலே நம்ம பெண்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கவும், நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்றதுக்குரிய பக்குவங்கள் அனைத்தும் ஆஹ் ஃபுல்லாவே இந்த ஒரு ஸ்டோரியில அழகா சொல்லியிருக்காங்க திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு. நான் இந்த கதையில நான் உணர்ந்தேன். நம்ம வந்து பாரதியார் கவிதைகள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்றப்ப நம்ம பாரதியார்கள் கவிதைகளை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தாலும் நம்ம சமூகத்துக்கு என்ன சொல்ல வரணும் இந்த டான்ஸ் ட்ராமாலங்கிற ஒரு கருத்தையும் இதுல வந்து அழகா வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்த நான் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் ட்ராமால நான் பாக்குறேன். அடுத்தது வந்து வழிகாட்டியே தெரிகிறேன், செகண்ட் டான்ஸ் ட்ராமா. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாட்டிய வடிவில தான் இது எழுதியிருக்காங்க. ஒரு பெண் வந்து ஸ்டேஜ்ல வந்து தேடிக்கிட்டே இருப்பா. யாரு தேடுறா எதை தெரியான்னு தெரியாது. அப்ப சூத்திரதாரரும் கட்டியக்காரனும் உள்ளார வந்து நுழைவாங்க. என்னம்மா தேடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்ல மாட்டா. அப்ப வந்து கட்டியக்காரனுக்கு சூத்திரக்காரத்துக்கு ஒரு கட்டளை, அந்த பெண்ணு ஏன் சோகமா இருக்கான்னு தெரியல, அவ தேடுறதை வந்து நீங்க நிறைவேற்றிதான் ஆகணும்ட்டு ஒரு கட்டளை வந்திருக்கும். நீ சொன்னாதான் அந்த நான் நிறைவேற்றுவேன், நீ சொல்லுமா சொல்லுமான்னு கேக்குறப்ப அப்ப அந்த பொண்ணு சொல்லும், என் ஃபியூச்சருக்கு என் எதிர்காலத்துக்கு நான் வழிகாட்டியை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். சரி அந்த வழிகாட்டியை நாங்க சொல்றோம், நாங்க சொல்ல பெண்மேட்ட காமெண்ட் பண்ண இந்த சமூகத்துல வாழ்ந்த பெண்களோட ஸ்டோரியை நாங்க சொல்றோம், அதுல நீ ஒண்ணு வழிகாட்டியா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்றாங்க. இந்த பெண்கள் கல்விக்காக போராடிய நந்தா காமினி ராய், டாக்டர் முத்துலட்சுமி, ஜானகி ஆதி நாகப்பன், அபலா போஸ், அமிதா கவுர், இவங்கள நம்மளாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா அவங்க ஒரு ஸ்டோரி அழகா வந்து வாழ்க்கை வரலாறு ரொம்ப ஷார்ட்டாவும் ரொம்ப அழகான எழுத்து வடிவத்திலையும் திரு கார்த்திகேயன்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில இருந்து விடுதலை உள்ள டாக்டர் காலத்துல இருந்து எப்படி வந்து ஒரு பெண்மை வந்து ஒரு கல்விக்காகவும் தன் வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய இலக்கியம் மூலமாகவும் தன்னுடைய ஏன்னா சில பெண்களுக்கு ஹஸ்பண்ட் ஏர்ல சரியா அமையல, பெற்றோர்கள் சரியா அமையல, சமூகம் சரியா அமையல. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து வாழ்க்கைய வந்து ஒரு சிறந்த முறையா பெண்களுக்காகவே போராடி இருக்காங்க. அப்படி ஒரு மைய கருத்தை வந்து இந்த வழிகாட்டியே தேடுகிறேன் நீங்க ஸ்டோரியில வந்து ஒரு அழகா அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்க. லாஸ்ட்ல அந்த பொண்ணு வந்து சொல்லும், அந்த 5 பேரையும் சொன்னாலும் 6 பேரை சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, என்ன எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் எந்த வழிகாட்டியை கடைபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கும். அப்ப வந்து அந்த 6 கேரக்டரும் ஸ்டேஜுக்குள்ள வரும். வந்துட்டு நீங்க எங்களை பார்த்து நீங்க வழிகாட்டியா நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு முறைய வந்து புத்தகங்களா, வார்த்தைகளா, கவிதைகளா நாங்க வந்து இந்த சமூகத்துக்கு விட்டு போயிருக்கோம். அது நீங்க படிங்க, படிச்சு உங்க வாழ்க்கைக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கு எது வருதோ உனக்காக ஒரு வழிகாட்டியை நீ வந்து ஃபாலோ பண்ணுங்க
இதுதான் நம்ம பெண்கள் நம்ம வாழ்க்கையில உள்ள இப்ப நம்ம ஆய்வு எல்லைக்கு போற போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்குன்னு தனியான ஒரு வழி தேடணும். மத்தவங்கள வந்து சொல்றதே நம்ம சொல்லணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம ஆய்வுல என்ன ஒரு தனி வழியில போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பல நூல்களை படிக்கணும், பல ஆய்வறிக்கைகளை படிக்கணும். அத வந்து இந்த ஒரு இந்த ஒரு நாடகத்து மூலியமா நான் உணர்ந்தேன். படிக்க படிக்கதான் வந்து நிறைய விஷயங்கள் படிக்க படிக்கதான் நம்மளுக்குன்னு ஒரு வழி பொறக்கும். வாழ்க்கையிலயும் சரி, நம்ம படிப்பு படிப்பு விஷயத்த ஆய்வுலயும் சரி. ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணிட்டு நிறைய சில மாணவர்கள் வந்து ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க, தான் ஒரு டாபிக் எடுத்தா அந்த ஆய்வை மட்டும் நோக்கி போய்க்கிட்டே இருப்பாங்க. மற்ற ஆய்வை தொடவே மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆய்வு நம்ம பண்ணோம்னா அத சம்பந்தப்பட்டவோ, இல்ல அத்துறையில சம்பந்தப்பட்டவோ என்னான ஆய்வறிக்கை வந்திருக்கு, என்னென்ன புத்தகம் வந்திருக்கு, அட்லீஸ்ட் திருப்பியாச்சும் பார்க்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏன்னா அத்தனை ஒரு 6 பேரோட பெரிய வழிகாட்டிய வந்து அந்த பொண்ணு படிச்சாலும் அசல குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் அந்த பொண்ணு உணர்றா. அப்ப அந்த 6 பேரும் உள்ளார வந்து எங்களுடைய வாழ்க்கைங்களை உங்களுக்கு நாங்க எழுத்து மூலியமாவும் இலக்கிய மூலியமாவும் நாங்க விட்டு செல்றோம். அதை நீங்க படிச்சு உங்களுக்காக ஒரு வழியை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இது டான்ஸ் டிராமா பாங்குல அமையலாட்டும், ஆனா அதுல இந்த டைலாக்க வந்து நம்ம பாடலா மாட்டி அழகாக ஒரு டான்ஸ் டிராமாவா இது வந்து உருவாக்கலாம். இது சிறந்த பெண்ணியத்தை பேசக்கூடிய ஒரு நாட்டிய நாடகமாக உருவாகுறதுக்கு இதுக்கு நிறைய வழிகோல் இந்த கதையில இருக்கு அப்படிங்கறத நான் வந்து உணர்றேன். அடுத்தது வந்து அழுகை என்னும் மெய்ப்பாடு. எனக்கு மிகவும் பிடிச்சமான இந்த 6 கதைகளில் வந்து அழுகை என்னும் மெய்ப்பாடு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத நான் வந்து பல தடவை படிச்சேன். ஏன்னா எனக்கு புரியல. என்னுடைய அறிவுக்கு இந்த அழுகை என்னும் மெய்ப்பாடு வந்து புரியவே இல்ல. என்னடா நம்மளுக்கு புரியவே இல்லன்ட்டு நான் ம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட் வரையும் புரியல. நான் படுத்து தூங்கிட்டேன். இதுல ஏதோ ஒண்ணு மறைமுகமா ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் வந்து கெஸ் பண்ணேன். இத பத்தி நான் வந்து திரு கார்த்திகேயன் அவர்களிடம் நான் விவாதித்தேன். எனக்கு வந்து ம் கரெக்ட்டான ஒரு பொருள நான் குடுக்கணுங்கிறனாலதான் இவ்ளோ இந்த ஸ்டோரிய பத்தி நான் இது பண்ணேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து நம்ம பொறக்கிறப்பயும் அழுகுறோம், சாகுறப்பயும் அழுகுறோம். நம்மள்ட்ட நிறைய உணர்வுகள் இருக்கு. இந்த நவரசம் அப்படிங்கிற கூட நம்ம சொல்லுவோம். அதுல வந்து மிகவும் வந்து உணர்வு பெரிதான உணர்வு வந்து அழுகையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரிய படிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா இந்த ஸ்டோரி நம்ம கூட பொறந்ததுல இருந்து முடிகிற வரையும் இந்த அழுகைங்கிற ஒரு உணர்வு நம்மள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ப பொறந்து அழுதாதான் நம்ம உயிரா இருக்கிறோங்கிறதே மத்தவங்களால நம்பப்படுகிறது. அப்பதான் மத்தவங்களுக்கு சிரிப்பே வருது. நம்ம இறந்தாதான் மத்தவங்க அழுது நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கோங்கிறத நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துறாங்க. அதனால மத்த உணர்வுகளை காட்டிலும் அழுகைங்கிறது ரொம்ப மிகுந்த சிறப்பான உணர்வா வந்து இந்த கதை மூலம் நான் உணர்றேன். இது மிகவும் அழகாக வந்து இந்த அழுகை என்னும் மெய்ப்பாடு ஸ்டோரிய வந்து அழகா அவங்க எழுதியிருக்காங்க. என்னன்னா எல்லா பேரும் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அழுகுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க அழுகுறாங்க, யாரு அழுகுறாங்கன்னு தெரியாது. ஆனா அழுகுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். போய் தேடுவாங்க. எல்லா பேரும் தேடுவாங்க. யார் அழுகுறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் நீ அழுகுறியா? நான் அழுகுறியா? நான் அழுகுறியா? இல்ல யார் அழுகுறான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த அழுகை எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிப்பாங்க. ஓ! நம்ம மனசுக்குள்ளதான் இந்த அழுகை வருதா? அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உணர்வாங்க. ஏன் நம்ம மனசுல அழுகுறோம்? நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நல்லா தானே வாழ்ந்திருக்கோம். நல்லா தானே சாதிச்சிருக்கோம். சந்தோஷமா தானே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எல்லா இன்ப துன்பங்களும் அனுபவிச்சு நம்ம நல்லா தானே இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே இந்த கேரக்டருக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சரி, ஏதோ இந்த அழுகைய நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. வெறுமை இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்னதான் வாழ்ந்தாலும், நம்ம மனசுக்குள்ள ஒரு வெறுமைன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வாழ்க்கைய வந்து முழுசா வாழாம, ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு செய்யற விஷயத்த செய்யாமையும் ஒரு வெறுமைங்கிற உணர்வு வந்து ஒண்ணு இருக்கும். அந்த வெறுமைங்கிற உணர்வு அழுகையா வந்து அந்த அரங்கத்துல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இந்த அழுகைய நம்ம நிப்பாட்டணும்னா, நம்ம வந்து எல்லா பேரும் சேர்ந்து சத்தம் போட்டு அழுவோம் அப்படின்ட்டு எல்லா பேரும் கத்தி பயங்கரமா அழுவாங்க. அப்படி அழுதாலும் அது வந்து பொய்யான அழுகை. உண்மையான அழுகைய வந்து மீட் பண்ணவே முடியாது. பொய்யான அழுகைக்கு உண்மையான அழுகை வந்து ஏற்படவே அதுக்கு ஈக்குவலேஷன் குடுக்கவே முடியாது. பொய்யான அழுகை வந்து தோத்து போயிரும். அந்த உண்மையான அழுகை வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டோரில இருந்து நான் என்ன படிச்சேன்னா, நம்ப மனசுக்குள்ள எவ்வளவுதான் இருந்தாலும் நம்பள ஆராயணும். நம்ம என்ன வாழ்ந்திருக்கோம்? நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்தா, அந்த வெறுமைய போக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்க முடியும்.
அந்த அழுகைக்குள்ள காரணத்தை ஓரளவுக்காச்சும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் அந்த அழுகை என்னும் மெய்ப்பர் ஸ்டோரியில வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இதை நான் ஆய்வுல நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஒரு ஆய்வு எழுதுறப்ப இந்த ஆய்வுல நம்ம கருத்து என்ன, இந்த ஆய்வுல புதுசா ஏதாச்சும் சொல்றோமா, நம்ம ஏதாச்சும் பண்றோமா அப்படின்னு ஒரு சின்ன முயற்சியாச்சும் செய்யறதுக்கு நம்ம ஒரு அடித்தளம் எடுத்து வைக்கணும். ஏன்னா ஆய்வுங்கிறது நம்ம உருவாக்குற ஒரு பெரிய ஒரு விஷயம். பல நூல்களை செலக்ட் பண்ணி தேடி அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஆய்வு அறிக்கையை நம்ம அறிவு இது எடுத்து சென்றாலும், ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பிளேஸ் ஒண்ணு இருக்கும். அந்த பிளேஸ நம்ம கரெக்டா நிரப்பணும் அப்படிங்கறத நான் ஆய்வு அறிக்கை மூலியமா இந்த நான் கதையில வந்து நான் பாக்குறேன். அடுத்தது குற்றவாளியார். இது குற்றவாளியார்ங்கிறது பேரே வந்து ஒரு ஒரு போல்டான ஒரு பேரா இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய ம், ஒரு புரட்சிகரமான ஒருத்தவங்களாலதான் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுத முடியும். இதுல வந்து கார்த்திகேயன் சாரை நான் எப்படி பாக்குறேன், பெரும் புரட்சியாளர் மாதிரிதான் பாக்குறேன். இதுல வந்து சில வார்த்தைகள்: மகாபாரதத்தில் குற்றவாளி யார்? சகுனியா கிருஷ்ணனா? ராமாயணத்தில் குற்றவாளி யார்? ராவணனா ராமணனா? சிலப்பதிகாரத்தில் குற்றவாளி யார்? கோவலனா இளங்கோவடிகளா? யாருமே குற்றவாளின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவங்களா சொல்லனா அப்ப கதை எழுதுறவங்க குற்றவாளியா? அவங்க எப்படி குற்றவாளியா இருக்க முடியும்? அவங்க குற்றவாளியானா நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி காவியங்களா கிடைக்கும்? ஓ, இதேதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராயிரப்ப நம்மளுக்குள்ள நம்ம விஷயங்கள் சமூகத்துல நடக்கிறது, நம்மள சுத்தி நடக்கிறது, நம்ம ஆய்வுல நம்ம மேற்கொண்ட நிறைய சங்கடங்கள். ஒருத்தவங்க வந்து ஏன்னா நம்ம கைட பத்தி தப்பா சொல்லுவோம், யூனிவர்சிட்டியை பத்தி தப்பா சொல்லுவோம், அங்க உள்ள அங்க உள்ள ஒர்க் பண்றவங்க ஒவ்வொரு ஸ்டாஃப்களையும் பத்தி தப்பா சொல்லுவோம். யாரு குற்றவாளி? யாருமே குற்றவாளி கிடையாது. அந்த சம்பவத்துல அவங்கவங்க விஷயத்த அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம் குற்றவாளியா? எதுவுமே கிடையாது. குற்றவாளி யாருங்கிறத வந்து நம்ம வந்து எந்த ஒரு விதத்திலையும் தீர்மானிக்கவே முடியாது. கால நேரம் சூழ்நிலை அதுக்கு தகுந்தபோல அவங்கவங்கள எண்ணங்களை பிரதிபலிச்சுட்டே போறாங்க. இது வந்து அடிப்படையான ஒரு எல்லா ஆய்வாளர்களும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம இந்த நேரத்துல நம்ம ஒரு ஆய்வறிக்கை நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியல, இந்த இந்த ஸ்டெப்பை எடுக்க முடியலன்னா டக்குன்னு தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து உண்டாக்கி அடுத்த மூமெண்ட நம்ம கொண்டு எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய தடைக்கல்லா அது அமைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன்ல இந்தந்த நேரத்துல அவங்கவங்க விஷயத்த நம்ம சொல்றாங்க. இதையும் கடந்து அடுத்த இதயத்துக்கு மூவ் பண்ணணும்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஆணித்தரமான கருத்தை இந்த கதையில நான் பார்த்தேன். இந்த கதையில மத்த கதையில எல்லாம் வந்து ஆன்சர் சொல்லல. ஆனா இந்த கதையில அவங்களே ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றவாளி இல்லாம ஒரு சமூகத்தை வந்து நம்ம உருவாக்கணும்னா, குழந்தை செல்வங்களை தான் நம்ம நல்லபடியா உருவாக்கணும். அது வந்து ஒரு சின்னது. ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லவனா தான் பிறக்குது. வளரும் போது அது வளர்வது நல்லவனாவும் கெட்டவனாவும் வளர்றது அன்னை வளர்ப்புல அப்படின்னு தான் பொதுவா ஒரு பாட்டு இருக்கும். ஆனா அந்த பாட்டை மாத்தணும். அன்னை தந்தை அப்படிங்கிறதுக்கு மேல் போகணும். அதை விட ஏன்னா ஒரு குழந்தை வரப்ப அம்மா அப்பாவை தவிர்த்து சமூகத்துல வருது, மத்த மனிதர்களை பாக்குது. இப்ப உள்ள காலகட்டத்துல டிவி இது செல்போன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முப்பது அது எல்லாம் சேர்ந்துதான் அந்த குழந்தைய வந்து நல்லவனா கெட்டவனா வளர்க்குது. அப்படிங்கிறப்ப அது முக்கியமா அது அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் கலையையும் சேர்த்து ஒரு குழந்தைய வளர்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்களை சாட்டாம நீ குற்றவாளி நான் குற்றவாளி சமூக குற்றவாளி அந்த மாதிரி சாட்டாம அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு அந்த குழந்தை வளரும்ங்கிற ஒரு ஒரு முடிவையும் இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கருத்தை தான் நான் இந்த ஸ்டோரியில பாக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டோரியும் ஒன்று இது. அடுத்தது 5வது ஸ்டோரிக்கு வந்துட்டேன்னா, சண்டைக்கோழிக்குள் வல்லரசின் போர்க்களம். இது முழுக்க முழுக்க டான்ஸ் டிராமா பாங்குலதான் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து சண்டைக்கோழிக்குள் வல்லரசின் போர்க்களம். சண்டைக்கோழி யார் தெரியுமா இந்த கதையில? நம்ம துர்கா தேவியும் மகாசுரன் தான் சண்டைக்கோழி. என்னடா அவ்வளவு பேரை வந்து சண்டைக்கோழிக்குள்ள சண்டைக்கோழிக்கு ஈக்குவலா சொல்றாங்களேன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் கதையே நான் வந்து
படிக்க ஆரம்பிச்சேன். மகாதேவி இது துர்கா தேவி எங்க இருக்காங்க? மகாசுரன் எங்க இருக்காங்க? கோழி சண்டை எங்க இருக்கு? அப்படிங்கறத எப்படி ஈக்குவலேஷன் பண்றாங்கன்னு சொல்லிதான் ரொம்ப ஆர்வமா இந்த ஸ்டோரியை நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்கதான் புரிஞ்சிச்சு இது கோழி சண்டையோட இது வல்லரசுகள் நாட்டு அரசாங்கத்து அங்க அதான் அரசியல் சண்டைகளை ஈக்குவலேஷன் பண்ணி ஒரு ஒரு புராண ஸ்டோரிய எவ்வளவு அழகா சமூகத்துல நடைபெறக்கூடிய ஒரு போர்க்களத்தை அரசியல்வாதிகளோட போர்க்களத்தை ஈக்குவலேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர் மட்டும்தான் இந்த மாதிரி கதைகளை எழுத முடியும். ஒரு பராசக்திக்கும் துர்கா தேவிக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும். பராசக்திக்கும் மகாசுரனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை ஸ்டோரிஸ் தெரியும். அது அழகா சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பராசக்தி ஒரு பெண். அவ எவ்வளவு ஒரு வல்லமை படிச்சவ. சண்டை போர்க்களத்தில் வெல்லக்கூடிய வல்லமை படைச்சவங்கிறது ஒரு பெண் மேத்த ரொம்ப சிறப்பா இத ஒரு வார்த்தையில அழகா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரியில. அவ்வளவு வல்லமை படைச்ச பெண்கள் நாம் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமை கொள்றேன் இந்த கதை படிச்சதுனால. இதுல என்ன இருக்குன்னா வல்லரசை பத்தி எப்படி ஈக்குவலேஷன் பண்ணிருக்காங்கன்னா போர்க்களத்துல நிப்பாங்க பராசக்தியும் மகாசுரனும். அப்ப மகாசுரன் கேட்பா, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எங்கேருந்து வந்த என்கிட்ட சண்டை போற அப்படின்னு கேட்பாரு. அப்ப பராசக்தி சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீயும் எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் நீயும் நானும் போர் புரிவதற்காகவே உருவாக்கப்பட்டோம். சண்டைக்கோழி அழகா ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா சண்டைக்கோழி அப்படின்னா அந்த கோழிங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா சண்டை போடுறதுக்காகவே அது வளர்க்கப்பட்ட ஒரு கோழிகள். நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துதான் ஆகணும், அழிவை நோக்கி போய்தான் ஆகணும். வா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி கொடுத்து சண்டை போடுவாங்க. அது ஸ்டோரியோட எண்டு தான் தெரியும். இதே மாதிரிதான் இந்த சமூகத்துல பல வல்லரசுகள் பல அரசியல் சூழ்ச்சியால சம்பந்தமே இல்லாத சில நாடுகளையோ ஒரு சமூகத்தையோ சில மனிதர்களையோ மோட விட்டு அழிவை நோக்கி பயணிக்குதுங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு புரியுதுங்களா? இது ஒரு புராண ஸ்டோரி எங்க இருக்கு, சமூகம் எங்க இருக்கு, எவ்வளவு கனெக்டட் பாருங்களேன். இந்த இந்த நாட்டிய நாடகத்துல ஒரு நாட்டு ஃபுல்லா இதை அப்படியே எடுத்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். அப்படியே நாட்டிய நாடகமா ஸ்டேஜ்ல ஏத்திடலாம். அந்த கட்டிக்காரன், அந்த சூத்திரத்தாரர், இந்த கதாபாத்திரம், அந்த மேடை பிரவேசம் எல்லாமே அழகா அந்த நாட்டிய நாடக பாங்கிலேயே இதை எழுதப்பட்டிருக்க ஒரு அழகிய நாட்டிய நாடகம். இது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அடுத்தது நிலமாடிய பொழுது. இதுவும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம ஐவகை நிலத்துல மதுரை, நெய்தல், முல்லை அப்படிங்கிற ஒரு நிலங்களை பத்தி தெரியும். இந்த நிலம் காலப்போக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் எப்படி அது அழிந்து அழிந்து மாற்றங்கள் உட்பட்டு இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. எல்லாம் பாலை நிலமா ஆணுச்சு, பாலை நிலத்துக்குரிய பங்கு பெற்று வருது, அப்படி அதை நோக்கி போகுது அப்படிங்கறதுல சொல்ல வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு கவிஞர் ஒரு சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப பெரிய ஸ்டோரி கிடையாது. அந்த மருத நிலத்தை பற்றி சொல்றப்ப அந்த வார்த்தைகள் போட்டிருக்க வார்த்தைகள் எப்படிமா இருக்கு, அந்த மருத ஃபுல் சூழ்நிலையும் காமிச்சிருச்சு. அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, என்ன பாடல், இசைக்கருவிகள், அந்த நாட்டின் வளம், பூ, அந்த உடை அனைத்தையும் அழகான அழகா கொண்டு இந்த ஸ்கிரிப்ட் உருவாக்கி அழகா வந்திருக்கு. ஒவ்வொரு நிலத்துக்குரிய இந்த நிலத்துக்குரிய அத்தனை ஒரு நம்ம இருக்கு. நம்ம அகநானூறு ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டோரிய படிச்சாலே இந்த நிலத்துக்குரிய இந்தந்த இது இருக்கா, கதைகள் இருக்கா, இந்தந்த விஷயங்கள் இருக்கா, இந்த ஒரு இவ்வளவு மக்கள் இந்த பாங்குல வாழ்ந்திருக்காங்களாங்கிற ஒரு கருத்தை நம்ம அழகா நோட்ஸ் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆய்வுக்குரிய ஒரு சின்ன குறிப்பு ஒரு ஒரு அவுட்லைனை கொடுக்கக்கூடிய இந்த 5 வகைக்குரிய நிலத்துக்குரிய அவுட்லைன் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த கதையில இருக்குங்கிறத நான் அழகா எழுத்து வடிவில அவர் கொடுத்திருக்காங்கிறத நான் உணர்றேன். இந்த ஸ்டோரி எப்படின்னா இந்த நம்ம மட்டும் இல்ல, ஏன்னா நம்ம சின்ன வயசுல உள்ள நில அமைப்பு சூழல் இப்ப இல்ல. நம்ம அதை பார்த்தாலே நம்ம இருந்தப்ப இந்த சென்னை இப்படி இருந்துச்சு, நம்ம ஊர் இப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அடுத்த வாரிசு என் பையன் அவன் பெரியவனா யோசிக்கிறப்பையும் நம்ம இருந்தப்ப இந்த நிலம் இப்படி இல்லையே, இது மாற்றம் அடைஞ்சிருக்கே அப்படின்னு அவன் யோசிப்பான். அவனோட அவன் பையன் வந்தப்பையும்
இந்த கதையை படிச்சானா யோசிப்போம். ஆனா எந்த காலகட்டத்திலயும் இந்த கதை படிச்சா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் துளி வராம இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு காலத்தின் மாற்றங்களை அழகாக வந்து இந்த கதை வந்து பிரதிபலிச்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்மளுடைய ஆய்வு வந்து நம்ம ஆய்வு செய்யக்கூடிய விதமும் ஆய்வறிக்கையும் இருக்கணும். ஆஹ் படிச்ச வந்து நம்ம ஆய்வு இருக்கிறப்ப காலம் காலமா, ஏன்னா நம்ம வந்து இப்பைக்கு நம்ம முனைவர் பட்டம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணாம இல்லாம எந்த காலகட்டத்திலையும் அந்த ஆய்வறிக்கை எடுத்து படிக்கும்போது ஒரு வழிகோலா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு வழிகோலாவும் மனத்தொற்றலாவும் இது ஏதாச்சும் ஒரு கருத்து இதுல இருந்து எடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் நம்ம ஆய்வறிக்கையில எழுதணும். ஆஹ் அதே மாதிரி டான்ஸ் ட்ராமா பண்ணக்கூடியவங்க, டான்ஸ் ஸ்டூடியோல இருக்க இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு டான்ஸ் ட்ராமா ஒரு கதையை எடுத்து பண்றப்ப ஒரு எவ்வளவு வந்து எதிர்காலத்தையும் நோக்கி எந்த காலகட்டத்திலையும் ஏற்றக்கூடிய வாழக்கூடிய மக்கள் ஏற்றக்கூடிய ஒரு கருத்தை வந்து அந்த டான்ஸ் ட்ராமா கொடுக்கணும். அப்படி ஒரு உருவத்தை அமைக்கக்கூடிய பாங்கா நம்மளுடைய டான்ஸ் ட்ராமா அமையணுங்கிற ஒரு கருத்தையும் இந்த டான்ஸ் ட்ராமா மூலியம் இந்த கதைகள் மூலம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இசைக்களும் ஏன்னா இசை வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கவிதை நயமும் சரி, எழுத்து வடிவமும் சரி ரொம்ப அழகா இருக்கு இந்த புக்ல. பெரிய விஷயத்த ரொம்ப ஷார்ட் பண்ணி ஸ்வீட்டா கொடுத்திருக்காங்க. இனிமையா இருக்கு, படிக்க படிக்க இனிமையா இருக்கு. அவங்களுக்கும் வந்து என் சொல்லின் இனிமைய வந்து இது எடுத்துக்கூடிய ஒரு புக்கா அமையுது. அதே மாதிரி இதுல வந்து இந்த நாடகங்கள் எல்லாமே வந்து நாட்டிய சாஸ்திர முறைப்படி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நாட்டிய சாஸ்திரம் படிச்சாங்கன்னா தெரியும். அதுல வந்து நம்ம 4 வகை அப்படின்னு இதை படிக்கிறோம். சாத்விகம், வாச்சிகம், சாத்விகம், ஆகாரியம், அந்த ஒரு இதை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்த கதைகள் அமைஞ்சு தன்யா ப்ளீஸ், தன்யா தன்யா கொஞ்சம் சவுண்ட மியூட் பண்ணுமா. நீயே மியூட் பண்ணலாமா? கட்டமைப்புல இந்த நாடகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த எனக்கு இந்த புக்க படிச்சதுனால நான் வந்து என்னுடைய அடுத்த வாழ்க்கை முறைக்கு ஒரு பெரிய ஒரு வழியை வந்து இந்த புத்தகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிற நான் உணர்ந்ததுனால இதை உங்களுக்கு நான் வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முழு ஸ்டோரியும் சொல்ல முடியல. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முழு ஸ்டோரியும் தெரியும். ஏன்னா ஒரு இந்த காலத்துல எளிய தமிழ்ல ஒரு ஒரு இவ்வளவு பெரிய புத்தகம் வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய ஒரு என்னை பொறுத்தவரை நான் ஆச்சரியமா தான் பாக்குறேன். ஏன்னா நான் எப்போதுமே பழைய புத்தகம் அந்த மாதிரி நூக்களை நான் படிச்சு படிச்சு இப்போ புதுசா ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப மனசை தொட்டுச்சு. நம்ம வந்து ஒரு மெழுகுத்திரிய வந்து ஏத்தினாதான் பிரகாசிக்கும். அதே மாதிரி திரு கார்த்திகேயன் வந்து இப்ப மெழுகுத்திரியா இருக்காங்க. அவங்கள நம்ம விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுடைய இந்த எழுத்து வடிவத்தை நம்ம பிரகாசிக்கவும் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுதான் நான் என்னுடைய சிறிய ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய உரையில வந்து குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ள விரும்புறேன். ஏன்னா நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ராஜேஸ்வரி மேம்க்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஜெசிந்தா. ரொம்ப அருமையாக கதைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஒரே ஒரு விண்ணப்பம், அவர் எழுதின எழுத்து வடிவத்தை வாசிச்சு காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு 2-3 கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த சண்டைக்கோழி அது வேணா வாட்சி காட்டுங்க. கட்டேகரன் வருகை மட்டும் நான் வாசிக்கிறேன். அது கொஞ்சம் பாருங்க. ஒரு 2 பேஜ். வந்தானே தன்னை பாருங்க கட்டேக்கரன் அவை ஏறி, வாரானே தன்னை பாருங்க அக்னி தூபம் கொடுத்து, அழகான உடை உடுத்தே வந்தானே தன்னை பாருங்க கட்டேக்காரன் அவை ஏறி, வாரானே தன்னை பாருங்க
குந்தி குந்தி நடை நடந்து போன முகங்கள் காட்டி வாரானே தன்னை பாருங்க. கட்டியக்காரன் அவை ஏறி வந்தானே தன்னை பாருங்க. கட்டியக்காரன் அவை ஏறி வாரானே தன்னை பாருங்க. கட்டேக்காரன் பாடி ஆடி முடிந்து பேசத் தொடங்குகிறான். கட்டேக்காரன் ஃபர்ஸ்ட். நாங்க யார் தெரியுமா? கட்டேக்காரன் செகண்ட். ஆமா, நாம யாரு? கட்டேக்காரன் ஃபர்ஸ்ட். கட்டேக்காரன் விதுசகன் சூத்திரத்தாரன் கதை சொல்லி கோமாளி எல்லாமே நாமே தான். கட்டேக்காரன் செகண்ட். கதை சொல்ல வந்திருக்கும் அப்படித்தானே? கட்டேக்காரன் ஒன். இல்லை, நாடகமாக நடத்திட வந்திருக்கும். இன்னைக்கு இந்த அவையில என்ன நாடகம் நடக்குதுன்னு தெரியுமா? கட்டேக்கரன் டூ துர்கா தேவி கதை. கட்டேக்கரன் ஒன். என்ன கதை? சூரன் துர்கா கதை. கட்டேக்கரன் ஒன். சத்தமாக சொல்லுப்பா. துர்கா தேவி சூரன் சண்டை. கட்டேக்கரன் ஒன். என்ன சண்டை? கோழி சண்டை. மிக வேகமாக பல முறை கூறல். கோழி சண்டை, கோழி சண்டை, கோழி சண்டை, கோழி சண்டை அப்படின்னு சொல்லி. கட்டேக்கரன் ஒன். நல்லா இருக்கே, புதுமையா கதை. கட்டேக்கரன் தூண். ஆமா, புதுசா பழசாகி பழசாகி புதுசாகி மேடைக்கு வந்த கதை. பார்வையாளர்கள் பார்த்து இதில் சொல்றாங்க. அது கட்டேக்கரன் ஒண்ணு. ஏங்க உங்களதான் அமைதியாக நாடகம் பாருங்க, இல்ல டீக்கடைக்கு போய் டீ குடிச்சு பொறுமையாக பேசிட்டு வாங்க. கட்டேக்கரன் தூண். உங்க கையில இருக்கிற கைபேசியை நிறுத்தி போடுங்க. அப்பதான் உங்க மனசு நாடகம் பார்க்கிற மனநிலைக்கு வரும். எதுல விட்ட? கட்டேக்கரன் ஒன். சண்டை கோழியம். இல்லை இல்லை இல்லை, கோழி சண்டை. கட்டேக்கரன் டூ. மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக மும்மூர்த்திகளின் அம்சமான துர்கா தேவி தோன்றிய கதைக்கு பேருதான் கோழி சண்டை கதை. சூரன் துர்கா தேவி கதைக்கும் கோழி சண்டைக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் உண்மை. உன் ஐயமா? சண்டை கோழிகளை எதுக்கு வளர்க்குறாங்க? சண்டைக்கு தான். சரி, யாரு சண்டை போட வைக்கிறது? நாமோ தான். கட்டேக்கரன் டூ. கோழி சண்டை எதுக்கு நடக்குது? பார்த்து மகிழ, சூடு விளையாத. கட்டேக்கரன் டூ. இங்கேயும் அப்படிதான், சூரனும் துர்காவும் சண்டை கோழிகள். இந்த ரொம்ப மாதிரி அவங்க அருமை. வந்து ஃபுல்லாவே இப்படிதான் எழுதியிருக்காங்க. ஆஹ் சோ படிக்கிறப்ப வந்து ஒரு பேராகிராஃபா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். ஆனா அப்படியே நம்மளுக்கு கண் முன்னே நிறுத்துது. இந்த ஒரு டான்ஸ் டிராமா எப்படி இருக்கும், ஒரு நாடகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஏன்னா நம்மள கலைஞர்கள்ங்கிறப்ப அப்படியே கற்பனைக்கு அப்படியே நம்ம எல்லைக்குள்ள வந்தது. அது படிக்க படிக்க ரொம்ப ஆவல மூட்டக்கூடிய எழுத்து வடிவமா இருக்கு. அவங்க எழுத்து வடிவம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பொறுத்த வரையும். நான் அதுதான் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஆஹ் இப்போ கார்த்திகேயன் சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி உங்க சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஆடியபிளா இருக்கா? இருக்குங்க சார், இருக்குங்க சார். ஓகே ஓகே. நான் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நம்ம பத்மஸ்ரீ பெற்ற கூத்து கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. கண்ணப்பதம்பிரான் பறக்காக வந்து பத்மஸ்ரீ பெற்ற வேலுவாசன், இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய அந்த காதுல பாராட்டு விழாவுக்கு நான் ஒரு வரவேற்பு ஒரு பொறுப்பும் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. சார் ஆடியோ கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்தேன். எந்த கொடுமைன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஆடிட்டோரியத்துக்குள்ள டவர் கிடையாது. ஓ, இப்ப கேக்குதா? கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அதுதான் என்ன பிரச்சனைனா, இந்த ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிங்க சரி, கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதா? கேக்குது. அதான் அந்த விழாவுக்கு வந்திருக்கனால நான் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் இருக்காமா? இதுல அவங்க கருத்துக்களை சொல்லலாம். நான் கடைசியில என்னோட கருத்துக்களை சொல்றேன். அதாவது முதலில் வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ஐயாக்கும். அப்புறம் அது ஒரு நிமிஷம். இப்ப ஓகே. இப்போ ஓகே. ஜெஸ்ஸி வந்து உண்மையாலுமே சிறப்பா வந்து தங்களுடைய
ஒரு தியேட்டர் நாடக நூலை நல்ல விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம் ஒரு படைப்பாளிக்கு. இந்த நூல் வந்து நான் முதல்ல வந்து இப்ப இந்த டிசம்பர் புத்தக சந்தைக்கு தான் வெளிவந்துச்சு. அந்த நேரத்துல அவங்களுடைய அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கும்போது கையில எதுவுமே இல்லை. நான் அப்பதான் பிரிண்டர்ஸ்ட்டு போய் 2 புக்கு வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்காக. சரி, அதையவே ஜெஸ்ஸிக்கு வந்து பிரசன்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இந்தாம்மா உன்னுடைய நிகழ்வு சிறப்பா நடந்ததுக்கு அண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லி புஸ்தகத்தை கொடுத்துட்டு வந்தேன். அந்த நூலை இவ்வளவு ஆழமா வாதிச்சு அதுக்குள்ள இருக்கிற நல்ல நுணுக்கமான அரசியல், அதுக்குள்ள இருக்கிற அழகியல், அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சமூக தாக்கங்கள், சிந்தனை, எதிர்மரபு, ஒரு பெண்மைக்கான விஷயம், போர் எதிர்ப்பு நிலை, இப்படி எல்லாத்தையுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜெஸ்ஸி வந்து ஒரு நல்ல விமர்சகரா மாறலாம். இன்னும் அவங்க நிறைய நிச்சயமா ஒரு விமர்சகரா மாறினா மட்டும்தான் நல்ல கிரியேட்டரா வர முடியும். ஒரு விஷயத்தை நாம விமர்சனம் செய்ய தவறுனா நம்ம நல்ல கிரியேட்டரா வர முடியாது. அந்த வகையில ஜெஸ்ஸிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக்கிட்டு உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நிஜமா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஏன்னா ஜெசிந்தா முதல் கதை ஆரம்பிச்சோன்னா முதல் கதை தான் கேட்டேன், பாடுவோம் பெண்கள் நாம் ஒன்றும் ஆடுவோமேன்னுட்டு. அந்த அந்த கதையை கேட்கும் போதே எனக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப வித்தியாசமான கதை. ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, திருப்பி திருப்பி நம்ம ஒரே கதையை தான் நம்ம பண்றோமா நாட்டியத்துல அப்படிங்கிறது. ஆனா வித்தியாசமான ஒரு கதையை, வித்தியாசமான ஒரு பார்வைய நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த நாடகம். ஒவ்வொரு நாடகமுமே கூட அழுகை எனும் மெய்ப்பாடு ஆகட்டும், சண்டை கோழிக்குள் வல்லரசின் போர்க்களம் ஆகட்டும், நிலமாடிய பொழுது, இன்னுமே அதை நான் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குங்கய்யா. இன்னும் சொல்ல போனா இங்க நிறைய நாட்டிய பள்ளிகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடகத்தை எடுத்து நாட்டிய நாடகம் ஆக்கினாக்க கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. நிலமாடிய பொழுதுகள் வந்து இன்னைக்கான தற்சூழலுக்கு வந்து வேணும். ஏன்னா நம்ம நேச்சுரல் இயற்கை இழந்துகிட்டு வர்றோம் இல்லைங்களா? புவி வெப்பமயமாதல், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சிங், அது எல்லாமே நமக்கு இன்னும் அச்சுறுத்தலா மாறுற காலத்துல இந்த பிளே நிச்சயமா ஒரு காலமா இது இன்னும் தேவையான ஒரு பிளேவா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற யாரும் கேள்விகள் இருக்காமா? ஓகே ஓகே. கேள்விகள் இல்ல. முதலில் வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும். அந்த கதைய ஒரு கிறிஸ்ப் மாதிரி கொடுத்து படிக்க உந்துதலா இருக்கிற மாதிரி செஞ்ச ஜெசிந்தா அக்காக்கும் ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல என்னோட கருத்து என்னன்னா, இவ்வளோ வருஷமா டான்ஸா இருக்கட்டும் இல்ல மியூசிக்கா இருக்கட்டும், நம்ம வந்து எப்போதுமே சுவாமி பத்திங்கிறத தாண்டி சுவாமி பத்தின கதைகளே நிறைய இருக்கு, டச் பண்ணாத கதைகள். அதை தாண்டி வெறும் பண்ணின கதைகளை மட்டுமே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, இதை பண்ணும்போது தற்போதைய இப்ப எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கோ இல்ல அப்கமிங் ஜென்ரேஷனுக்கோ ஒரு டிஸ்கனெக்ட் வருது. ஸோ அது ஓகே, இப்ப நம்ம சுவாமி பத்தி பண்றோம்னா ஓகே, அந்த காலத்துல சுவாமி இந்த மாதிரி இருந்தாங்க, பட் இப்ப எப்படி இருக்காங்க, இல்ல இப்ப சுவாமி வரமாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. பிளஸ் தற்கால சோஷியல் இஷ்யூஸ், இந்த சமூக மன லைக் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், இது எல்லாமே எதுவுமே அட்ரஸே பண்றது இல்லை. மெயின் ஒரு ஆர்ட்ங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர திருப்பி பழசையே சொல்றதா மட்டுமே இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு பார்ட்டா மட்டும்தான் இருக்கணும். ட்ரெடிஷனுங்கிறது ஒரு பார்ட். பட் கிரியேட்டிவிட்டி எப்போ வரும்னா, வென் யூ மர்ஜ் ட்ரெடிஷ்னாலிட்டி ஆஸ் வெல் ஆஸ் தற்கால இஷ்யூஸ். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே மேட்ச் பண்ற ஒரு நூலா தான் நான் இதை பாக்குறேன். இன்னொன்னு, எழுத்தாளர்கள் நிறைய டான்ஸுக்கான எழுதுறது ரொம்ப கம்மி. அதுல வந்து நீங்க அந்த நாட்டிய நாடக வழியை எடுத்து அதை பிரசன்டபிளா இப்ப எங்களுக்கு இன்னுமே ஈஸி அதை எடுத்து பண்றதுக்கு. இன்னொன்னு, நீங்க எழுதியிருக்கிற முறை பார்த்தா, நான் பெருசா படிக்கிற பர்சன் கிடையாது, நம்ம ரொம்ப கேட்டுக்கிற பர்சன் தான். கதை சொன்னா கேட்டுப்பேன், நான் படிக்க மாட்டேன். பட் நீங்க எழுதியிருக்கிற நடையில என்னால படிக்கவும் முடியும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் லைக் எவ்ரி ஒன்லைனரா இருக்கு இல்லையா? ஸோ
எங்கன மாதிரி பீப்புளுக்கு இட் இஸ் ஈஸி டு ஸ்டடி. அதனால ஸோ ரொம்ப வடிவா வந்திருக்கு. இதை எடுத்து புதுமையாவும் இருக்கு, நிறைய வாதங்களை தூண்டக்கூடிய ஒரு நூலாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் டான்ஸுக்கு வைடர் ஸ்கோப் அண்ட் பழமையும் புதுமையும் இணைக்கிற ஒரு பாலமா தான் நான் பார்க்கறேன். ஈழத்தையே எடுத்துக்கங்களேன். ஆக்சுவலி அதுவும் அதே மாதிரி வல்லரசுகளுடைய யுத்தங்கள்ல தான் அது மாட்டி இருக்கு. வல்லரசு யாருன்னு கேட்டீங்கன்னா இல்லையா, அங்க வந்து ஒரு பக்கம் இலங்கைக்கும் உதவி பண்ற மாதிரி இருக்கு, இந்த ஈழ மக்கள் ஈழ போரையும் ஆதரிச்சது. இதனால யாருக்கு? மக்களுக்கு தான். அப்போ இந்த எல்லாமே போர்தான் நம்ம பார்க்கணும். இது வந்து வல்லரசுகளின் போர்க்களம் வந்து அப்படித்தான் பேசும். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா எல்லாமே மும்மூர்த்திகளுமே பாத்தீங்கன்னா 3 ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் ஆயுத விற்பனையாளர்கள் மாதிரி மாறுவாங்க. அந்த மாதிரிதான் கதை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதைத்தான் பாக்குறோம். ஈரான் யுத்தங்கள்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு யுத்தங்கள்லயும் வந்து அடிப்படையில மக்கள் சாகிறத பத்தியான எந்த சிந்தனையுமே இல்லை. யார் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறதுதானே வந்து ஒரு என்ன கருத்து முடிவு இருக்கு. இந்த உண்மையாலுமே வந்து இந்த 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 நாடக தொகுப்பை எடுத்ததுக்கு ஜெசிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ்மா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப அற்புதமா ஜெசி வந்துட்டு கதைய வந்து ரொம்ப கிறிஸ்பா அழகா அதுல இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் எடுத்து எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சொன்ன விதம் முதல்ல சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அழுகை என்னும் மெய்ப்பாடு பத்தி தான் அவங்க ரொம்ப குழப்பம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்குங்க அவங்களுடைய ஒவ்வொரு நாடகத்தையும் படிக்கணும். அந்த நாட்டிய நாடகமா யாராவது இந்த 6 நாடகமே நாட்டிய நாடகமா வந்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப விரும்புறேங்க ஐயா. எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கு. அது கண்டிப்பா அரங்கேறும். ஓகேமா. ஜெசிந்தா, சரி, வேற யாரும் சொல்லுங்கய்யா. நான் இப்ப அப்படியே நான் விடைபெற்றேன். நான் இங்க இருந்து திருப்பி நான் இப்ப வந்து மெரினா யூனிவர்சிட்டி வளாகத்துல இருக்கேன். சரிங்க சரிங்க. நான் இனிமே இதை பீச் தான் பாருங்க, கடற்கரை பீச் தெரியுதா? அங்க ரோட்ல நின்றே கஷ்டம். ஏன்னா அங்க யூனிவர்சிட்டிக்குள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்து டவர் எடுக்க மாட்டேங்குது. சரி, அப்படியே ரோட்டோரமா நல்லா இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. இந்த ஜூம் மீட்டிங் வந்து கடற்கரையில வந்து நான் உங்களோட கலந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி. வேற யாரும் கேள்விகள் இருக்காமா? சங்கரி, வேற யாரும் இருக்கீங்களா? இந்துமதி அவங்க இருக்காங்களா? மேம் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம். நான் கிருஷ்ணகிரில இருந்து கண்மணி பேசுறேன் மேம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேம். எல்லாருக்கும் குழுவில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மேம். வணக்கம் மேம் வந்து ஜெசிதா மேம் அது படிச்சு காமிச்சாங்க இல்லைங்களா? ஆமா. அது படிச்சு காமிக்கும் போது அப்படியே கண்ணு முன்னாடி அந்த டிராமா நிக்குதுங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவங்க படிச்சு காட்டின விதமே அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஜெசிதா மேம், நீங்க இந்த குழுவை எங்களுக்கு தயாரிச்சு ஓபன் பண்ணி நீங்க இது ஜூம் மீட்டிங் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது மேல நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவங்க உண்மையாவே அதை படிக்க படிக்க அவங்க 1, 2 அப்படின்னு அவங்க நேம் சொல்லும் போது அப்படியே அந்த சீன் வந்து நிக்குது மேம் முன்னாடி. இன்னும் அந்த புக்கு ஃபுல்லா படிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வமா இருக்கு மேம். இப்போ நீங்க 6 புக்கு சொன்னீங்கல்ல மேம், அந்த 6 புக்குடைய டீடைல்ஸ் நம்ம குழுவுல போட முடியுமா மேம்? இல்ல 6 புக் இல்ல, ஒரே தொகுப்பு தான். 6 நாடகம் அதுல இருக்கு. 6 நாடகம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் மேம். நன்றிமா. நன்றி. வேற யாரும் இருக்கீங்களாமா? கேள்விகள் இருக்கா? ஜெசிதா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி.
இந்த 6 நாடகத்துல நீங்க ஒரு நாட்டிய நாடகமா போடுறதா இருந்தா எதை முதல்ல எடுத்து நாட்டிய நாடகமா போடுவீங்க? வழிகாட்டியை தேடுகிறேன். எது? வழிகாட்டியை தேடுகிறேன். வழிகாட்டியை தேடுகிறேன். ஆஹ் ஏன்னா அதுல வந்து பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க ஸ்டோரிய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உம் ஆஹ் அது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் நான் உணர்றேன். நம்ம அதுல கண்டிப்பா நம்ம உங்களுக்கு மனச வாழ்க்கை பாதிச்ச ஒரு வரிகள், இல்ல ஏதாவது ஒரு அவருடைய அந்த பாடல் வரிகளோ, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆஹ் அந்த பெண் வந்து அவ்வளவு வழிகாட்டிகளை சொன்னாலும் அவ ஒரு குழப்ப நிலைமையில அடைறா. அப்ப வந்து அந்த 6 பேரும் வந்து, உனக்கு நாங்க வழிகாட்டியா நாங்க இல்ல, எங்களுடைய இலக்கியங்கள் இருக்கு, அத படி, உணரு. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய உணர்வார ஃபுல்லா செலுத்தி, உன் மண்ணிலைய ஃபுல்லா அதுல செலுத்தி, அதுக்கப்புறம் உனக்குள்ள ஒரு வழியை நீ தேடு அப்படின்னு அந்த கேரக்டர் எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்மள்ட்ட இல்லாதவங்க வந்து நம்ம கண்முன்ன தோன்றி, ஆஹ் உங்களுக்கு நாங்க முன்னோடியா நாங்க வாழ்ந்திருக்கோம், உங்களோட நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், ஒண்ணுமே இல்லாத சமூகத்துல எல்லாம் நாங்க எவ்வளவு போராடி உங்களுக்காக தான் நாங்க படிப்பை கொண்டு வந்திருக்கோம், உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நாங்க எல்லா விஷயமும் பக்குவமா செஞ்சு வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் நீங்க இன்னும் நீங்க வழிகாட்டியே தேடிக்கிட்டா இருக்கீங்கன்னா, அந்த வழியை நீ வந்து என்ன செம்மப்படுத்துறங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்குள்ள எழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால எனக்கு அந்த ஏன்னா படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப, ஏன்னா எவ்வளவு அந்த சமூகத்துல எல்லாம் ஒரு கல்வி குறை இல்லாம துரத்தப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி மேம் அவங்கதான் ஃபர்ஸ்ட் டாக்டர். ஆனா அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் வந்து படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசமா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அதனால நான் கண்டிப்பா டான்ஸ் போறதுக்கு எனக்கு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா டான்ஸ் ஃபார்மேட்ல இல்ல, ஒரு டிராமா ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஆனா அந்த அந்த இது வார்த்தைகளை வந்து நம்ம பாடலாம் வந்து நம்ம டான்ஸ் பாங்கல மாத்துறதுக்கு நிறைய வழிகள் அல்ல இருக்கு. அதனால நான் போடணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய ஆஹ் ப- கேரக்டர்ஸுகளும் வரதுக்கு ஒரு வழியா இருக்கு அது. பவானி, இருக்கீங்களாமா? பவானி தியாகராஜன், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. இல்ல எல்லாரும் இன்ஃபர்மேட்டிவ், கொஞ்சம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஸோ இந்த புக் வாங்கி படிச்சு வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். பேட்டர்ன் எப்படி பண்ணணுங்கிறத அக்கா வந்து கிளியரா சொன்னாங்க. தேங்க்யூ அக்கா. நன்றி அம்மா. இந்துமதி மேடம், கொஞ்சம் லைன்ல வரீங்களா? இருக்கீங்களாமா? கீர்த்தனா, வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு ஜெசிந்தா தோழி ஜெசிந்தா அவங்களே இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி ஸ்பீச் பண்ண போற களமாடிய களங்கள் அந்த புத்தகத்தை பத்தி. அப்படின்னு ஓகே, எங்க வீட்லயும் அந்த புத்தகம் இருக்கு. ஆனா நான் இன்னும் படிக்க தொடங்கல, எனக்கு கொஞ்சம் சிறிய வேலைகளை வந்து இருந்ததுனால. நான் வந்து சாதாரணமா தான் நினைச்சேன். ஜெசிந்தா அக்கா வந்து இவ்ளோ ஆழமா ஒவ்வொரு கதையும் இவ்ளோ ஆழமா இவ்ளோ புரிதலோட நான் இந்த அளவுக்கு உண்மையாவே நினைச்சு பார்க்கல. ஜெசிதா அக்கா ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க இந்த அளவுக்கு ஆழமா எவ்வளவு ஆழமா உள்ள போயிருக்கீங்கறத நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹ் வேற என்ன, சோ வாழ்த்துக்கள், நீங்க இன்னும் வந்து நல்லா வரணும். இன்னும் பல, நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொன்னாங்க வந்து ஒரே பழமையா இல்லாம கிரியேட்டிவிட்டியா யோசிக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுல இருந்து நீங்க இன்னும் கிரியேட்டிவிட்டியா நிறைய யோசிச்சு நீங்க இன்னும் நிறைய நாட்டிய நாடகங்கள் பண்ணணும். இன்னும் பல ஆய்வு கட்டுரைகள் நீங்க எழுதணும். வாழ்த்துக்கள் அக்கா. இந்துமதி மேடம், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த சொல்லுங்க. 6 கதைகள்ல எந்த கதை வந்துட்டு நாட்டிய நாடகமா பண்றதுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்தது, பண்றதா இருந்தால்? பண்ற அம்மா, எனக்கு நான் அத பத்தியே யோசிக்கலங்கம்மா. சாரி. நான் இது பண்றதா இருந்தா நான் வந்து இது இந்த பாரதியாரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது மைண்டுக்குள்ள வந்துச்சு. சோ நம்ம வந்து அது வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அது என்ன சொல்றது, அது ஒரு புதுமையா இருக்கும். பாரதியை பத்தி யாருமே பண்ணல இல்லைங்களா? உம் உம் உம்
அது ஒரு கொஞ்சம் நான் என்ன இருந்தேன்னா அந்த கதை சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன்னா காஸ்டியூம் எல்லாம் இப்படி போட்டுட்டு வரணும் அப்படி அது மாதிரி யோசிச்சேன். அதுதான் நான் சொல்றேன். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை ஓடும். இந்த நாடகம் வந்து போட்டா இன்னும் நல்லா இருக்குமே, இது நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு நாடகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். எனக்கு அந்த பாரதியார் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ எப்படி இருந்திருக்கும் அது வந்து எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. இப்படியா அப்படியா எப்படி இருக்கும், காமெடியா இருக்கும்ல, நம்ம ஒரு ஆடியன்ஸா அதை கற்பனைக்குள்ள போகும்போது எனக்கு ரொம்ப அது வந்து என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ஸ்னேகா, உங்களுக்கு என்ன நாடகம் ரொம்ப மனசுக்கு போடுறதா இருந்தால், நாட்டிய நாடகமா போடுறதா இருந்தா எது போடலான்னு உங்களுக்கு தோணுது? சண்டைக்கோழி கண்டிப்பா போடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அழுகைய சார்ந்த ஒரு நாடகம் இருக்குல்ல, அழுகை எவ்வளவு முக்கியம், அது வந்து கண்டிப்பா அழுகை என்னும் மெய்ப்பாடு அப்படிங்கிற அந்த கதை. ரொம்ப மகிழ்ச்சிமா. நேரம் வந்துட்டு கரெக்டா ஒரு 8 மணி ஆயிடுத்து. இதோட நம்ம நிறைவு பண்ணலாம். ரொம்ப சிறப்பா, ரொம்ப அருமையா, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்த ஜெசிந்தா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் ஆய்வுக்குள்ள நிறைய பயணம் பண்ணுங்க. நிறைய நாட்டிய நாடகங்களை போட ஆரம்பிங்க. நிறைய மேன்மேலும் வளர்ந்து சிறப்பாக வாழ்த்துக்கள். இந்த நூல் வெளிவரத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஹிட் அடைக்கும்ன்றது தோணுது. உங்களுடைய அந்த உங்களுடைய விமர்சனங்கள் மூலியமாக. இது இன்னும் வெளியில வரல இல்லையா? வந்த உடனே எங்களுக்கு புத்தகத்தோடைய அந்த எங்க கிடைக்குங்கிறத சொன்னீங்கன்னா நாங்க வந்துட்டு அதை வாங்கிடுறோம் நாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா, நன்றிமா. நன்றி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. மேம் சொல்லுங்க சொல்லுங்க. நான் கீர்த்தனா வந்து சொல்லுங்க. ஜெசிந்தா மேமோட ஸ்டூடெண்ட், டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இந்த கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த ஒரு ஸ்டோரிஸும் சப்ஹெட்டிங்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப பழமையாவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நிலவாடிய பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்தது கதை. அப்புறம் இந்த எழுத்து வடிவங்கள் ரொம்ப அழகா இருந்தது. மகிழ்ச்சிமா. இந்த உமா மேடம், இந்த மாதிரி கதை நிறைய வரணும். கண்டிப்பா. அது நாட்டிய நாடகமா கதை மட்டும் கிடையாது, அது ஒரு நாடக வடிவமும் கூட. அது நாட்டிய நாடகமா போடும் பொழுது இன்னும் வித்தியாசமான நாட்டிய நாடகங்கள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நன்றி 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 நன்றி. உமா மாணிக்கம் அவங்க புதுசா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட நிறைவு பண்ணிக்கலாமாமா? உமா மாணிக்கம்மா வணக்கம். வணக்கம் மேம். அதை நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண நினைச்சேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பண்ண முடியல. சரி சரி சரி. நான் ஜெசிந்தா இருக்காங்கல்ல, அவங்களுடைய காலேஜ் மேட் தான். அவங்க கிட்ட கொஞ்சம் நான் அப்புறம் பேசிக்கிறேன் மேம். சரி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றிம்மா. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.